டுடே எறா குழம்பு எப்படி வைக்கிறதுன்ட்டு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். புளியை கரைச்சி வச்சுக்கிட்டு தேவையான காய்கறி எல்லாம் அரிஞ்சு வச்சுக்கினாங்க. அதுக்கப்புறம் எறாவையும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையை போடணும். கருவேப்பிலையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பூண்டு தேவையான அளவு எடுத்து போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயத்தை இப்போ ஆட் பண்ணணும். வெங்காயம் பொன்னிறமாகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இதில் லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. நம்ம புளி கரைக்கும் போதே சால்ட்டு போட்டிருப்போம். அதனால் வதக்கிறதுக்கு மட்டும் நம்ம சால்ட்டு போட்டால் போதும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி எடுத்து ஆட் பண்ணிக்கணும். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இப்போ எறாவை ஆட் பண்ண போகிறோம். எறாவில் நம்ம மஞ்சள் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஏன்னா கவுச்ச ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக மஞ்சள் போட்டு ஊற வச்சு இப்போ இதில் ஆட் பண்ணிட்டோமா. இப்போ நல்லா எறாவும் அதில் மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், எறா இன்னும் க்ளோஸ் ஆகவே இல்லை. நல்லா சுருண்டுக்குனா தான் அந்த எறா நல்லா வேக ஆரம்பிக்குதுன்ட்டு அர்த்தம். இங்கே பாருங்கள் எப்படி சுருண்டு இருக்குது. இந்த அளவுக்கு நம்ம வேக வச்சுக்கிட்டே இருக்கணும். இதுக்கப்புறம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். கத்திரிக்காய் போட்டுட்டு இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாத்தூள், தேவையான அளவு காரத்தூள் போட்டுக்க வேண்டாம். குழம்புத்தூள், காரத்தூள் போட்டுட்டு புளி கரைச்சி வச்சுருக்க புளியை ஊற்றிட வேண்டாம். நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியிலையுமே குழம்புத்தூள், காரத்தூள் கரைச்சி வச்சுக்கலாம். இல்லைன்னா இப்படியும் போடலாம். இதுக்கப்புறம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, முருங்கைக்காவையும் ஆட் பண்ணிக்க வேண்டியதாங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் நேரம் மூடி விட்டு கொஞ்சம் நேரம் நம்ம திறந்து எடுத்தோம்னா நல்லா வெந்துட்டு இருக்கும். இது தாங்க அதோட கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு தண்ணியாக சாப்பிட்டா பிடிக்கும், இல்லை கட்டியாக சாப்பிட்டா பிடிக்குன்னா அந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க வச்சிங்கன்னா போதும். உங்கள் தேவையான அளவு தாங்க. எறா குழம்புக்கு அவிச்ச முட்டை ரொம்ப சூப்பராக காம்பினேஷன் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவுமே இந்த முட்டை அந்த குழம்புல டிப் ஆகி டேஸ்ட் இருக்குது பாருங்கள், செம்ம டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், தட்டில் சாப்பாடு சுட சுட போட்டு அதில் குழம்பு ஊற்றி அதில் முட்டையை வச்சு நம்ம சாப்பிடும்போது இருக்கே பாருங்கள். இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.